நாம் வரலாறுகளில் கடையேழு வள்ளல்களை பற்றி படித்திருக்கின்றோம். ஆனால் அந்த கடையேழு வள்ளல்கள் யார், அவர்கள் உண்மையாகவே வள்ளல்கள் தானா என்பதை நாம் அறிந்ததில்லை. அவர்களை நாம் கண்ணால் கண்டதும் இல்லை. அதற்காக கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கடையேழு வள்ளல்கள் நிச்சயமாக இந்த பாரத பூமியில் அவதரித்து இருந்திருப்பார்கள். அவர்கள் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தானமாக வழங்கியிருப்பார்கள். அதை நாம் பாடங்களில் மட்டுமே படித்து வந்த நாம் முதலாக புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் வடிவத்தில் கண்டோம். கலியுக கர்ணனாய் கடையேழு வள்ளல்களில் கலியுக வள்ளலாய் புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் இருந்தார். அவருக்கு பின்பு நாம் கண்ட அந்த ஒரு கலியுக கர்ணன், கடையேழு வள்ளல்களில் கலியுக வள்ளலாக திகழ்ந்தவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அதற்கு மாற்று கருத்தே நிச்சயமாக இருக்க முடியாது. ஆம், தன் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் தான் வாழ்ந்த இந்த மண்ணிற்காக, தமிழக மக்களுக்காக வாரி வழங்கிய வள்ளல் தான் நம்முடைய கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் என்ற உடனே நம் உடலில் நம்மை அறியாமலே உடல் சிலிர்க்கும், ஒரு உத்வேகம் பிறக்கும். அவரின் கண்கள் காந்தம் போல் நம்மை கவர்ந்து இழுக்கும். ஆம், அப்பேற்பட்ட ஒரு கருப்பு காந்தம்தான் நம்முடைய கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் இறந்து 2 வருடங்கள் ஆகின்றன. ஆனாலும் இன்றும் தமிழக மக்களின் மனங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கின்றார். அவரின் சிம்மாசனத்தை ஒருவராலும் ஆட்கொள்ள முடியாது என்பதே நிதர்சனம். ஆம், இன்றைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை தினம். அவரை பற்றி நினைக்கையிலேயே கண்களில் கண்ணீர் அருவி போல பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இன்றைக்கும் மக்கள் அவரை தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் என்பதை நாம் கண்ணார காண முடிகின்றது. ஆம், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் அவர் புகழை, அவரின் நினைவை ஒருவரும் மறக்கவில்லை என்பதற்கான உதாரணமே இன்று நாம் காணும் இந்த காட்சி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்களாகிய இந்த மனிதர்கள்தான் விஜயகாந்த் அவர்களின் குரு பூஜை தினத்தன்று ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி தனித்துவமாக தெரிகின்றார்கள். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடு என்றான் பாரதி. ஆனால் தனி ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் உணவளித்து அவர்களின் கண்களில் ஆனந்தத்தை காண்கிறார்கள் இந்த கேப்டனின் அருமை தம்பிகள். இதில் நாமும் பங்கெடுப்பதில் ஒரு சாமானியனாக, கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரசிகனாக, அவரை நாம் வழிகாட்டியாக வணங்கும் காரணத்தினால் பெருமையோடு, மகிழ்வோடு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழை ஓங்கி ஒலிக்கின்றோம். NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன்.